ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 18ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்று தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி 7 மணி நிலவரப்படி பார்த்து போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோடைய விலை கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன். இப்போது மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வந்து தங்கத்தோடைய விலை வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கோ அந்தளவுக்கு அடுத்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2024 ஆகிய இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய வங்கியும் சீனா இது போல நாடுகளில் வந்து தங்கத்தை வந்து அதிக அளவிற்கு வந்து வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இப்போ எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தங்கத்தோடைய விலை வந்து இந்த வருடம், அதாவது கடந்த ஆண்டை விட இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும். ஆனால் வந்து கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு வந்து 2025 தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தாங்க கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் போன வருடம் வந்து ஆரம்பத்தில் 45,000 கிட்ட இருந்தது. இந்த வருடம் முடிவில், அதாவது தீபாவளி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா 59,000 60,000 கிட்ட போயிடுச்சு இல்லைங்களா? அந்த அளவுக்கு வந்து அதிகரித்த அளவுக்கு இந்த வருடம் வந்து அதிகரிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரேட் கட் வந்து ஒரு 4 தடவைக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் கோல்டு ரேட் வந்து ஸ்டேபிள் ஆகி அதுக்கப்புறம் வந்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருகின்ற வருடம் வந்து சிறந்ததாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போது தங்கத்தோடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். அதாவது நேற்று நான் வந்து கிராமுக்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டதுங்க. இன்று பார்த்தீங்கன்னா அது மீண்டும் லைட்டாக வந்து அதிகரிக்க தொடங்கிருச்சு. ஸோ அதனால் வந்து இன்று தங்கத்தோடைய விலை நேற்று ரேட்லேயே 7,150 ரூபாயிலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ கிராமிற்கு 10 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும். ஸோ அந்த இதில் பார்க்குறப்போ 7,115 ரூபாய் 20 ரூபாயிலிருந்து 150 ரூபா 140 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு விற்பனை செய்யப்படலாம். ஸோ கடைசி நேரத்தில் கூட இன்னும் கொஞ்சம் வந்து டவுனில் போய் மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம், இல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஏன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து 84 ரூபாய் 90 பைசா வரைக்கும் வந்து கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 9:30 9:45 10 மணிக்குள்ளே நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ வந்து இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ இன்று தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகரிக்காதுங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இதே நேற்று ரேட்லேயே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா 35 ரூபா வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எதுக்காக இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து கம்பேர் பண்ணி தாங்க நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.